உடல்நலக்குறைவால் காலமான இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை பார்க்கிறோம். தேனி மாவட்டம் காட்டோட்டில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் காட்டோட்டில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் நேரலையை பார்க்கிறோம். பாரதிராஜாவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரை உலகினர், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரை உலகினர், ரசிகர்கள், பொதுமக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை நாம் பார்க்கிறோம். பாரதிராஜா அவர்களின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள், திரை உலகினர், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், விவரங்களை வழங்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய உடலானது அவரது சொந்த ஊராக இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அவரது உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலாகவே ஏராளமான பொதுமக்களும் சரி, அதே போன்று திரையுலகை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வருகை தந்து பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக திரைப்பட இயக்குநர்களாக இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி, ராம், அதே போன்று சிங்கம்புலி உள்ளிட்டோரும் தொடர்ந்து பொன்ராம், அதே போன்ற இயக்குனர் பார்த்திபன் ஆகியோரும் கூட வருகை தந்திருக்கிறார்கள். நடிகைகள் சுஹாசினி, அதே போன்று ஏற்கனவே சுஹாசினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது ராதிகா அவர்கள், அதே போன்று அவரது சகோதரி உள்ளிட்டோரும் கூட தொடர்ந்து அவர்களுக்கு பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போன்று தேனி, அதே மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் கூட ஏராளமான கோவில்களை சார்ந்தவர்களும் அதே போன்று பொதுமக்களும் கூட வருகை தந்து பாரதிராஜா அவர்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. அதே போன்று அதிமுக, திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பிலும் கூட முக்கிய நிர்வாகிகள், அரசியல் அமைப்புகளை சார்ந்தவர்களும் கூட வருகை தந்து பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த இறுதிச் சடங்கு அவர்களுடைய பாரதிராஜா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலாக அந்த சம்பிரதாயங்கள் என்று சொல்லக்கூடிய பிறந்த சம்பிரதாயங்கள் உள்ளிட்ட சம்பிரதாயங்கள் எல்லாம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் மற்றொரு பகுதியாக அந்த ஒரு புறம் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில், மற்றொரு புறம் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னொரு பகுதியாக அரசு சார்பில் முழு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 24 காவல்துறையினர் மூலமாக 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் பாரதிராஜா அவர்களுடைய உடலானது நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதிகளில் தான் தற்போதிலிருந்தே இயக்குநர்கள், திரைப்பிரபலங்களாக இருக்கக்கூடிய இயக்குனர் சமுத்திரக்கனி, அதே போன்று நடிகர் இளவரசு, இயக்குனர் பொன்ராம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், பார்த்திபன், சமுத்திரக்கனி உள்ளிட்ட இயக்குநர்கள் எல்லாம் அந்த நல்லடக்கம் நடைபெறும் பகுதியில் வந்து நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே இயக்குனர் இமயமாக இருந்த பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகிற்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் கூட பேச தயங்கும் அளவிற்காக கண்ணீருடன் ஒவ்வொரு இயக்குநர்களும் பேசுகிறார்கள். ஏனென்றால் பாரதிராஜா அவர்களுடைய வளர்ப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்குநர்களுமே பாரதிராஜா அவர்களே தந்தை போலவும் தமிழ் சினிமாவின் தந்தையாக அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொருவரையும் ஒரு இயக்குனர் வளர்ந்து சிறப்பான படம் இயக்கப்படும் பொழுது அந்த இயக்குனரை தன்னை கூட தாழ்த்தி கொண்டு அவரை பாராட்டுவார் என்று கூட ஒவ்வொரு இயக்குனர்களும் கூறினார்கள். அந்த அளவிற்கு ஒரு இயக்குனர் சாதித்து விட்டாலோ, ஒரு இயக்குனர் சிறப்பான ஒரு படத்தை எடுத்து விட்டாலோ
போலோ அழைத்து சென்று யார் என்ன வயது என்பதெல்லாம் மீறி கூட ஒவ்வொருவரையும் பாராட்டுவார். அதே போன்று நடிகர்கள் என்பது ஒரு காலகட்டத்தில் நடிப்பு பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு இடங்களில் இருந்துதான் நடிகர்கள் எல்லாம் உருவாகினார்கள். ஆனால் அப்படி ஒரு பின்னணி இல்லாமல் இயல்பாக சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய கிராம பின்னணி கொண்டவர்கள், வளையல் கடையில் வேலை பார்த்தவர்கள், அதே போன்று டீ கடையில் இருப்பவர்கள் என ஒவ்வொரு மனிதர்களையும் கூட நடிகர்களாக உருவாக்கினார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். இப்படியாக ஒவ்வொரு தமிழ் சினிமா உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் அடையாளத்தையும் கொடுத்தவர் பாரதிராஜா அவர்கள் என்பதால் ஒவ்வொருவருமே கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள். குறிப்பாக நடிகர் வடிவேலு அவர்கள் பாரதிராஜா அவர்களுடைய உடலை பார்த்து கண்ணீர் விட்டு அல்லது கடவுளே என்ற ஒரு உருக்கமான ஒரு வார்த்தையோடு அவர் கண்ணீர் மல்க ஒரு அஞ்சலி செலுத்தியதை கூட நம்ம பார்க்க முடிந்தது. இப்படியாக ஒவ்வொருவருமே வரக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் துணை நடிகர்களும், அதாவது தெற்கத்தி பொண்ணு உள்ளிட்ட பல்வேறு அந்த சீரியல்களிலும் கூட எடுத்திருந்தார். அந்த சீரியல்களில் நடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உசிலம்பட்டி, தேனி உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்தவர்கள். கிராம கதாபாத்திரம் என்பதால் அந்த கிராம கதாபாத்திரம் என்பது நிறைவாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய கதாபாத்திரமும் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதால் அந்தந்த கதாபாத்திரங்களாக அந்த பகுதிகளில் கிராமங்களில் இருக்கக்கூடிய மண் சார்ந்த மக்களை அவர்களை நடிகர்களாக உருவாக்கி அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுத்தந்தார். இப்படியாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பொதுமக்களும் கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. மற்றொரு புறம் அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதிகளில் அந்த தமிழக அரசு சார்பில் அளிக்கக்கூடிய அந்த மரியாதை அளிப்பதற்காக முழு அரசு மரியாதையுடன் தான் அவருடைய நல்லடக்கம் நடைபெற இருக்கிறது. அதற்காக தற்பொழுதிலிருந்து அந்த 72 குண்டுகள் முழங்க அந்த மரியாதை அளிக்கப்பட உள்ள நிலையில் 24 காவலர்களும் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாக அவர்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு 3 சுற்றுகளாக அந்த குண்டுகள் வெடிக்கப்படும். அதனைத் தொடர்ந்தாக அந்த குண்டுகள் முழங்க இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே காலையிலேயே இந்த பகுதிக்கு வந்திருந்த அவரது மகள் ஜனனி, அதே போன்று அவருடன் நடிகை ராதிகா உள்ளிட்டோரும் கூட காலை முதலாகவே அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள். பாரதிராஜா அவர்கள் உடல் அருகிலே அமர்ந்து முழுவதுமாக அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய நல்லடக்கம் முடியும் வரைக்கும் எங்களால் பாரதிராஜா அவர்களை இந்த பகுதியிலிருந்து விட்டு செல்ல முடியாது எனவும் கூட பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று பாரதிராஜா அவர்கள், இளையராஜா அவர்கள், வைரமுத்து அவர்கள் என 3 பேரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார்கள். சினிமா துறையில் 3 பேரும் இணைந்து ஒவ்வொருவரையும் வெற்றி படமாக கொடுத்திருக்கிறார்கள். பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகளில் ஒவ்வொரு சினிமாவிலும் வந்திருக்கக்கூடிய ஆல்பம் கிட் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு ஆல்பம் கிட் பாடல்களாக ஒவ்வொரு பாடல்களும் வந்தது. இப்படியாக நிழல்கள் போன்ற படங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆல்பம் கிட் ஆடியோவாக வெற்றி பெற்றது. ஒரு காலகட்டத்தில் நிழல்கள் படத்திற்கான அந்த ஆடியோ கேசட் ரெக்கார்டிங் எல்லாம் வரலாற்று சாதனையாக படைக்கும் அளவிற்கான மிகப்பெரிய ஒரு வரலாற்று விற்பனையை கூட அடைந்தது. அந்த அளவிற்காக அந்த ஆல்பம் கிட்டாக அந்த ஆடியோ பாடல்கள் எல்லாம் வெற்றி பெற்றது. இப்படியாக மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக 6 தேசிய விருதுகள், 6 மாநில விருதுகள் என ஒவ்வொரு சாதனைகளையும் ஒட்டுமொத்த கிராமம் சார்ந்த மண் சார்ந்த கதைகளை திரைப்படங்களாக கதைகளை ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக சென்று ஒரு காலகட்டத்தில் ஒரு நகர்பகுதிகளில் இருந்த அந்த யூனிட்டுகளை எல்லாம் முதல் முறையாக அவுட்டோர் யூனிட் என்ற அடிப்படையில் இது போன்ற உசிலம்பட்டி உள்ள கரிசல் காட்டு மண் பகுதிகளுக்கெல்லாம் அந்த சினிமா யூனிட்டுகளை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மக்களையும் நடிக்க வைத்தார். ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களும் கூட சினிமாவுடைய ஷூட்டிங்கை பார்ப்பதற்காக ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சென்னைக்கு செல்வார்கள். ஆனால் இந்த கிராம மக்களை தேடி அவுட்டோர் யூனிட்டை கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் சினிமா ஷூட்டிங்கை பார்க்கும் நடிகர்களை எளிதாக பார்த்து விடலாம். அதே போன்று அந்த ஊரில் உள்ள நபர்களே நடிக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பையும் வழங்கி தந்தவர். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்குமான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள்.
மறைந்திருந்தாலும் கூட என்றும் அவர் வரலாறாக தமிழ் சினிமா இருக்கும் வரையும் அவருடைய பெயர் நீடிக்கும் என அவருடன் இருந்த ஒவ்வொரு இயக்குநர்களும் கூட தெரிவிக்கிறார்கள். உதவி இயக்குநர்களுக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருவார். உதவி இயக்குநர்கள் அதே போன்று புதியதாக வரக்கூடிய திரைப்பட பாடல் ஆசிரியர்கள், இசையமைப்பாளர் என ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்குவார்கள். எந்தவித தலைக்கணமும் இல்லாமல் மிகுந்த எளிமையாக அனைவரிடமும் பழகக்கூடியவர். தற்பொழுது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கூட வருகை தந்திருக்கிறார்கள். அரசு சார்பில் மரியாதை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாரதிராஜா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் பகுதி செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு அந்த அரசு மரியாதை செலுத்துவதற்காக அவர் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். நடிகர் தாமு, அதே போன்று மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய தேனி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் கூட வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போதிலிருந்தே காவல்துறையினர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறமாக அந்த பாரதிராஜா அவர்களுடைய அந்த குடும்பத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய அந்த சம்பிரதாய நிகழ்வுகளானது ஒவ்வொன்றாக நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்ப சம்பிரதாய நிகழ்வுகள் முழுவதுமாக முடிவடைந்த பின்பாக பாரதிராஜா அவர்களுடைய உடலானது அந்த பாரதிராஜா அவர்களுடைய பண்ணை வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே நுழைவாயில் பகுதியில் ஒரு ஓரமாக வலதுபுறத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அதுக்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் முழு அரசு மரியாதையுடன் பாரதிராஜா அவர்களுடைய உடலானது இன்னும் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சல்மான் தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.